Hello students, lesson number 9ல example problem 9.10 பார்க்குறோம். இந்த example 9.10 example problem நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 9.9 example problem தான் ஃபர்ஸ்ட் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்து இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிங்க, பெர் நியூக்ளியானுக்கு கண்டுபிடிங்க, அதுவும் யாருக்கு, ஹீலியம்க்கு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ He24 அப்படிங்கிறது ஹீலியம், கரெக்டாக. அதோடைய பைண்டிங் எனர்ஜி எக்ஸாம்பிள் 9.9ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்னா பைண்டிங் எனர்ஜி 28.33ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல I have to substitute the value, கரெக்டா? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், கரெக்டா? பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம பைண்டிங் எனர்ஜியோடைய வேல்யூ டிவைடட் பை என்ன, நம்ம நியூக்ளியான் என்னது 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் சால்வ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 7.082 அப்படின்னு கிடைக்கும். 082 என்னென்ன MeVன்னு கிடைக்கும். இது அப்ராக்சிமேட்டா என்னன்னு சொல்லலாம்னா நம்ம 7 MeVக்கு என்ன இருக்கு, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்றோம் சொல்றோம். அந்த பெர் நியூக்ளியான் தான் நம்ம மேலே என்ன பண்றோம், மேலே ஒரு பார் அப்படின்னு ஒரு சிம்பிள் போடுறோம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரியா? இந்த வேல்யூவை ட்ரை டு ரிமெம்பர். சரியா? பைண்டிங் எனர்ஜி பெர், தட் இஸ் பைண்டிங் energy of a helium nucleus is 28.33 MeV. ஏன்னா இதை மட்டும் கேட்டுட்டாங்கன்னா, சப்போஸ் இந்த வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கால்குலேட். அப்படி கொடுக்கலன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் வேல்யூ 28.33 MeV ஃபார் என்னது, ஹீலியம். என்ன வேல்யூ இது, பைண்டிங் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நீங்கள் ஒரு வாட்டி 9.9 9.10 சேர்த்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி கிளியர். So practice this problem. Thank you so much.